Hey, hi guys. Welcome to the Zedin Nahani's universe. நான் நாகனியாகனாலும் பரவாயில்லன்னு நாகலோகத்துக்கு வந்துட்டேன். அப்படியே நீங்களும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் நாகனி பார்த்துக்கோங்க. Zedin ஷோஸ் நம்மளோட ஒரு சேனல் இருக்குது. அதில் டெய்லி சூப்பர் நேச்சுரல் ட்ராமாஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் Zedin ட்ராமாஸ்ன்ற ஒரு சேனல் இருக்குது. அதில் ரொம்ப த்ரில்லரான மிஸ்டீரியஸான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸையும் அப்லோட் பண்ணுவேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ். இல்லைன்னா கேக்குதா? பயம் தெரியுமா? உங்களை பயம் கொடுத்து தான் நான் வரேன். ரவிஷ் சரி, நான் இது உங்ககிட்ட கேட்கக்கூடாது. பட் ஓவிட ராங் கிளியர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவிக்கு என்ன தோணுதுன்னா அவன் ஒரு பொண்ணோட பார்த்தானா. ஐயோ, நீ சீட் பண்ண மாட்டேன், நீ ட்ரோப் பண்ண மாட்டேன்னு தெரியும். ஓவி சொன்ன நான் ஒரு மிஸ்டேக் நம்பிக்கை. அப்போ நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. உன்னோட சிஸ்டர் தவறாக சொல்லலன்னு. ஓ சிஸ்டர் சொன்ன மாதிரி நான் உண்மையிலேயே ஒரு கேர்ள் கூட தான் இருந்தேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணலை. உன்னோட ஷார்ப்னஸ், ஸ்மார்ட்னஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. இட் வாஸ் ஃபன் வித் யூ. நீ வைஃபா ஆகும்னு நினைக்கிற வரைக்கும் ஐ லவ் யுவர் கம்பெனி. ஐ லைக் யூ பட் நாட் எனிமோர். யூ சீட். நான் உன்னை சீரியஸாக லவ் பண்ணேன். ஆனால் நீ என்ன பண்ண? டைம் பாஸ் தான். இப்போ உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. டைம் பாஸ், ஜஸ்ட் என்ஜாய் பண்ண. நீ ஒரு நம்பர் 1 சீப் worst பர்சன். ஃபர்ஸ்ட் நீ என் அக்காவை லவ் பண்ற மாதிரி ட்ரை பண்ண. இப்போ மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும் பேக் அவுட் பண்ற. மேரேஜ் இவ கூடயா? ஐ எம் டன் வித் தட். யூ ஹவ் டேர் யூ? என்ன பண்ற நீ? சொல்லு ரவிஷ். ரவிஷ்க்கு என்ன? முழுசா சொல்லு. என்ன பண்ணா? அவன் என்ன சீட் பண்ணா? நானும் அவனும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். இப்போ அவன் என்ன அவாய்ட் பண்ண ட்ரை பண்றான். ஏன்னா அவன் பேபிக்கு நான் அம்மாவாக போறேன். என்கிட்ட போய் சொல்லாத. என்ன பண்ணேன்னு சொல்லு. டேம் இட். நீங்க அவளை நம்புறீங்க. நான் எதுவும் செய்யல. நீங்க அவட சைட் தான் நிக்கிறீங்க. நான் யாரோட சைடும் நிக்கல. யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு டிசைட் பண்ணிக்க. உங்களுக்கு தான் கொடுக்கணும், வேற யாருக்கு கொடுக்கணும்? இதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு புரியல. உங்களுக்கு தான் பொண்ணுகளையே பிடிக்காது. அப்படிக்க சொல்ல அவங்க எப்படிப்பட்டவங்களே தெரியும் தானே. ஆனா இது ஓன விஷயம் ரவிஷ். இந்த பொண்ணு 4 இயர்ஸா நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டிருக்கா. இவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ இப்படி பொய் சொல்ற பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும். அவளை ட்ராப் பண்ண இல்ல மிஸ்யூஸ் பண்ணன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஐ ஸ்வேர் டு காட், நீ என் தம்பின்னு கூட நான் நினைக்க மாட்டேன். டோன்ட் ஃபர்கெட். நான் சீட்டிங்கை டாலரேட் பண்ண மாட்டேன். ஐ ஹேட் சீட்டர்ஸ். சார் பிலீவ் மீ சார், இவன் தான் சீட்டர். நான் பார்ட்டியில பார்த்தேன். நான் என் கண்ணால பார்த்தேன். இவன் ஒரு கேர்ளோட இருந்தான். சார் ஹீஸ் அ சீட்டர். ப்ரோ நாட் ஒன் வேர்ட். ஓகே, நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்றீங்க. ஃபைனல். வாட்? நோ நோ, எனக்கு எந்த ஆர்கியூமெண்ட்டும் வேணாம். டேட் இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. என்ன ஃபோர்ஸ் பண்ணி இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்க பாக்குறாங்க. என் கூட 2 டைம்ஸ் தான் இருந்தா. என் கூட இருக்க சொல்ல இவன் வேற யாரோ ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா. அது எனக்கு தெரிஞ்சதும் நான் ஸ்டெப் பேக் எடுத்துட்டேன். அப்ப இன்னும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிட்டா. வாட் ரவிஷ், இவன் முழுக்க போய் சொல்றான். இதுல ஒரு வார்த்தை கூட உண்மை இல்லை. டேட் நீங்க புரிஞ்சுக்காம இருக்கீங்க. நான் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. இது ஏன் மேட்டர் மட்டும் இல்லை டேட், இதுல என்ன பிரதரையும் இன்வால்வ் பண்ணிக்கா. ஜி டேட், எனக்கு டிஸ்கஸ்டிங் ஆக்கி. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. அர்ஜுன் கிட்ட கேட்டு பாருங்க. ரவிஷ் என்ன சொல்றான்? ரவிஷ் இப்போ உண்மைதான் சொல்றாரு. இந்த பொண்ணு ஏன் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்தா. நான் 3 to 4 டைம் இவட்ட சொல்லிட்டேன். எனக்கு உங்ககிட்ட பேச இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டான். நீ சொல்லி அவன் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்தா. ஹலோ மை டியர், ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். கொஞ்சம் டேஸ் என் கூட ஏறி, அப்போதான் நீ என்ன உண்மையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவ. அதுக்கப்புறமா டிசைட் பண்ணு நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு. எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிக்கு. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா?
என்ன பண்ணணும்? என் ஹார்ட்ல இருக்கிற ஃபீலிங்ஸை ரைட் பண்ணணும். இந்த மெசேஜ் இவன் தான் என்ன எழுத வச்சான். ஒரு பொண்ணுக்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லி. கேட்டீங்களா? இவ பேசுறதுல ஏதாச்சும் சென்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் இவளே எனக்கு மெசேஜ் சென்ட் பண்ணா. இவ நான் தான் சென்ட் பண்ண வச்ச வேற ஒரு கேர்ளுக்கு சென்ட் பண்ணேன்னு சொல்றா. என் அக்கா உண்மையை தான் சொல்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என் அக்காவை டிஃபைன் பண்ண ட்ரை பண்றாங்க. சார், என் அக்கா சொல்றது உண்மைதான் சார். உங்க பிரதர் தான் போய் சொல்றா. சீப்பா பிஹேவ் பண்றா. ஸ்டாப். நீ என் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டைலிஸ்டா இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. உன்னோட கேரக்டர் ப்ராப்பர் ஆயிருந்திக்க உன்னை நான் என் மகனுக்கு மேரேஜ் பண்ணி தந்திப்பேன். ஆனா அது இல்லை. அதனால ஒன்னு அவனுக்கு மேரேஜ் பண்ணி அவனோட லைஃபை நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஆனா நான் என்ன பண்ணேன்? இப்ப எதுக்கு பேணிக்காகிற? எனக்கு தெரியும். மணிக்காகத்தானே இங்க வரைக்கும் வந்து நிற்கிறேன். லிசன் கேர்ஃபுல்லி. நீ என் ஆஃபீஸ் ஸ்டாஃப். உன் மேல ஹராஸ்மெண்ட் கேஸ் போட்டுருவேன். ஸோ பெட்டர் கேர்ஃபுல்லா இரு. கெட் அவுட் ஃப்ரம் ஹர். நீங்க நினைக்கிறீங்களா நீங்க இந்த மாதிரி பயம் காட்டி என்ன பயமுறுத்தலான்னு? யூ ஆர் ராங் மிஸ்டர் சூரி. உங்களோட மகண்ட ரியாலிட்டியை நான் மீடியாவுக்கு சொல்லுவேன். இந்த வீட்டு பையன் என்ன பண்ணாலும் நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். வா பூர்வி. மகனே, இன்னைக்கு நீ உன் அப்பாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த 2 பொண்ணுகளையும் நீ தான் ஹேண்டில் பண்ணணும். அந்த பொண்ணு ரபீஷ் பற்றி எல்லாத்துட்டையும் சொல்லிதான் இந்த விஷயம் மட்டும் மீடியாவுக்கு தெரிஞ்சுட்டேன்னு சொன்னால் நம்மளோட ஃபேமிலியோட கௌரவமே அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் எல்லாரும் சூரி ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்மளோட ஒவ்வொரு ஹிடன் சீக்ரெட்டும் வெளியே வர ஸ்டார்ட் ஆகிரும். அந்த விஷயம் வெளியே போகக்கூடாது. அந்த அளவுக்கு விஷயம் வெளியே போவாது. அவன் ஒன்றும் சாதாரண நாய் இல்லை. அவன் ஒரு வேட்டை நாய். டேஞ்சரஸ் பீஸ்ட். அந்த 2 பொண்ணுங்களோட ஸ்மெல்லை வச்சு அவன் கண்டுபிடிச்சு அவங்க எங்கே மறைஞ்சிருந்தாலும் அவன் எடுத்துகிட்டு வருவான். அப்புறம் 2 பேரையும் முடிச்சிருவான். ஒரு அனிமல் அட்டாக் பண்ணிச்சுன்னா யாருக்கும் நம்ம மேலே டவுட் வராது. நான் அவங்கள விட மாட்டேன். எனக்கும் என் பாப்பாவுக்கும் பண்ணதுக்காக நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். இது ஒரு சின்ன விஷயம் இல்லை. அவங்க எல்லாட்ட முகத்திலே நான் கிழிப்பேன். நான் சும்மா விட மாட்டேன். அக்கா அக்கா கீழே ஒரு டாக் இருக்கி. ரொம்ப கியூட் ஆக்கி. அதுக்கு ரொட்டியும் மில்க்கும் கொடுக்கவா ப்ளீஸ்? கடிச்சிட போது ஒன்றும் செய்யாம இரு. இங்க வா. ஏய் இங்க வா. பூர்வி அக்கா. ரோஹன் ரோஹன். ஆனந்தா பூர்வி இணைந்து போங்க. இது நாய் இல்ல, இது வேட்டை நாய் மாதிரி இருக்குது. ஓடு பூர்வி, நிக்காத, ஓடு. அக்காவை காப்பாத்தணும்னா நான் இதை இங்க கூட்டிட்டு போகணும். இந்த வானிலை ஏன் இப்ப இப்படி மாறிக்கி? இன்னும் 24 மணி நேரம் ஆகல. மகாராணி முதல் முறையா தோலை கலந்த டைம் இப்பவும் அதே மாதிரி இருக்குது. அவங்களுக்கு சோதனை ஆரம்பிச்சிட்டா. அவங்க வீட்டுல இருந்து தனியா தான் வந்துட்டாங்களா? அவங்க இந்த நிலைமையில நம்ம வெளியே விடக்கூடாது. அவங்க பெரிய சிக்கல்ல சிக்கிட்டாங்களா? ஐயோ, நீ நேற்று லீவ் போட்டுல நீ பாட்டி பண்ற பொண்ணு. ஒரு பொண்ணு நான் பஸ் ஓட்டிக்கிட்டு சொல்ல அதோடய சேர்ந்து ஓடிட்டு வந்தா. ஹே எப்படி? அதான் அந்த மாதிரி தான் ஓடினான். யாரும் இல்லை. ஏன் போயிட்டி?
இந்த புயல்ட தாண்டவமும் இந்த பூமியிட நடுக்கமும் ஒண்ணுதான் சொல்லுது. இப்ப அடுத்த படி எடுக்கிறதுக்கான நேரம் வந்துட்டு. இறுதி படியில ஒரே ஒரு அடிதான் நிக்குது. அதனால சோதனையும் அழிவும் அதிகமா கொண்டு வர்றது இதுதான். மகா பிரளயம் உண்மையிலேயே தொடங்குற நாள். மகா தேவ்ட 3வது கண் திறக்க போகுது. அவ இப்ப எப்படி இருக்கா, எங்க இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? இப்ப அடுத்த படி எடுக்கிறதுக்கான நேரம் வந்துட்டு.